பாரிசான் கூட்டணியில் நீடிப்பதா விலகுவதா என்பது குறித்து மஇக முடிவெடுக்கவில்லை என்றால் பாரிசான் தலைமை அதன் முடிவை எடுக்கும் என்று பாரிசான் தலைவரும் துணை பிரதமருமான டாக்டர் அமர் ஜாகித் ஹமீடி வெளிப்படையாக அறிவித்தார். மஇக அதன் 79வது பேராளர் மாநாட்டில் பாரிசானில் இருந்து விலகுவதாக கடந்த மாதம் நவம்பர் 20ஆம் தேதி தீர்மானம் நிறைவேற்றியது. அதனை அடுத்து இப்போது வரையிலும் மஇக அதன் தலைமை கூட்டணியான பாரிசானுக்கு எந்த ஒரு அறிக்கையும் வழங்கவில்லை என்று டாக்டர் அமர் ஜாகித் ஹமீடி தெரிவித்தார். மஇகவின் விலகல் குறித்து பாரிசான் எந்த ஒரு முடிவையும் எடுக்கவில்லை. இன்னும் சொல்ல போனால் மஇகவுக்கு எதிராக எந்த ஒரு கூட்டத்தையும் பாரிசான் நடத்தவில்லை. இந்த விவகாரத்தில் மஇகவால் எந்த ஒரு முடிவையும் எடுக்க முடியவில்லை என்றால் பாரிசான் ஒரு முடிவெடுக்கும். அந்த முடிவு நிச்சயமாக தனிப்பட்ட முடிவாக இருக்காது என்றும் பாரிசானின் ஒருங்கிணைந்த முடிவாகவே இருக்கும் என்றும் டாக்டர் அமர் ஜாகித் ஹமீடி கூறினார். மாறி வரும் அரசியல் சூழலுக்கு ஏற்ப பாரிசான் முடிவெடுக்க வேண்டும். பாரிசான் மட்டுமல்ல, அனைத்து அரசியல் கட்சிகளும் அதன் அரசியல் போக்கை நடைமுறைக்கு ஏற்ப மாற்றிக்கொள்ள வேண்டும். இல்லையேல் அரசியல் நீரோட்டத்தில் அரசியல் கட்சி காணாமல் போய்விடும். பழையதை பேசி பழமை அரசியலில் மூழ்க பாரிசானுக்கு விருப்பம் இல்லை. சரியோ தவறோ மக்கள் நலனுக்காக அரசியலில் இருக்கிறோம். மக்களின் எண்ணத்தை உள்வாங்கி அரசியல் நடத்துவோம் என்று டாக்டர் அமர் ஜாகித் ஹமீடி வெளிப்படையாக அறிவித்தார். மலாக்காவில் 2 நாட்கள் நடைபெற்ற RXZ மோட்டார் சைக்கிள் ஊர்வலத்தில் சட்டவிரோதமான நடவடிக்கைகள் நிகழ்ந்திருப்பதால் மலாக்கா மாநில காவல்துறை நடவடிக்கை எடுத்துள்ளதாக மாநில காவல்துறை தலைவர் டத்தோ ஜுல்கைரி முக்தார் தெரிவித்துள்ளார். 2 நாட்கள் நடைபெற்ற இந்த மோட்டார் சைக்கிள் ஊர்வலத்தில் பங்கேற்ற ஒரு சில மோட்டார் சைக்கிள்கள் போக்குவரத்து விதிகளை மீறியிருப்பது காவல்துறையின் முதற்கட்ட விசாரணையில் உறுதிப்படுத்தப்பட்டிருப்பதால் மொத்தம் 87 சம்மன்கள் வெளியிடப்பட்டிருப்பதாக அவர் கூறினார். சம்பந்தப்பட்ட RXZ மெம்பர்ஸ் ரைட் எடிஷன் 3.0 எனும் மோட்டார் சைக்கிள் ஊர்வலத்திற்கு காவல்துறை அனுமதி வழங்கி இருந்தாலும் பொதுநலன் சாலை போக்குவரத்து விதி மீறல்களின் அடிப்படையில் காவல்துறை நடவடிக்கை எடுத்திருப்பதாக ஜுல்கைரி முக்தார் விளக்கமளித்தார். ஊர்வலத்தில் பங்கேற்ற மோட்டார் சைக்கிள்கள் காலாவதியான ஓட்டுநர் உரிமம் இல்லாதது, தகாத ஸ்டிக்கர்ஸ், வாகன காப்பீடு இல்லாதது, தலைக்கவசம் அணியாதது, சமிக்சை விளக்குகளை மீறியது போன்ற போக்குவரத்து விதிகளை மீறியதற்காக இந்த சம்மன்கள் வழங்கப்பட்டிருப்பதாக டாக்டர் ஜுல்கைரி முக்தார் தெரிவித்தார். தேசிய எல்லை கட்டுப்பாடு பாதுகாப்பு ஆணையமான AKPS-இன் 19 அதிகாரிகள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுத்திருப்பதாக AKPS தலைமை ஆணையம் தெரிவித்துள்ளது. வெளிநாட்டில் இருந்து மலேசியாவுக்கு வருபவர்களை முறையாக கண்காணிக்காதது, அதிகமான விடுப்புகள் எடுப்பது, வெளிநாட்டினரை சோதனை இடுவதில் சுணக்கம் காண்பிப்பது போன்ற செயல்களில் ஈடுபட்ட 19 அதிகாரிகள் மீது மொத்தம் 43 ஒழுங்கீன குற்றங்கள் சுமத்தப்பட்டதால் கடந்த 6 மாதங்களாக அவர்கள் இடைநீக்கம் செய்யப்பட்டிருந்த நிலையில் நேற்று நடைபெற்ற AKPS ஒழுங்கு நடவடிக்கை ஆணையத்தின் சிறப்பு கூட்டத்தில் அவர்களை பணிநீக்கம் செய்ய உத்தரவிடப்பட்டதாக AKPS வெளியிட்ட அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. வெளிநாட்டினர் அனைத்துலக விமான நிலையத்தின் மூலமாக மலேசியாவுக்குள் நுழைவது என்பது பொறுப்பான அதிகாரிகளால் முறையாக கண்காணிக்கப்பட வேண்டும். அப்படியான பொறுப்பில் இருக்கும் அதிகாரிகளின் மெத்தனமான தன்மையால் நாட்டின் பாதுகாப்பிற்கும் பொருளாதாரத்திற்கும் பெரும் சிக்கலை ஏற்படுத்தும் என்பதை தேசிய எல்லை கட்டுப்பாடு பாதுகாப்பு ஆணையமான AKPS உணர்ந்திருப்பதால் குற்றம் சுமத்தப்பட்ட 19 AKPS அரசு அதிகாரிகளையும் பணிநீக்கம் செய்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாரிசானின் உறுப்பு கட்சிகளாக இருக்கும் கூட்டணி கட்சிகள் பாரிசானில் இருந்து விலகும் எண்ணத்தில் இருந்தால் பல முறை பரிசீலனை செய்து கொள்ள வேண்டும் என்று பாரிசான் தலைவரும் துணை பிரதமருமான டாக்டர் அமர் ஜாகித் ஹமீடி எச்சரிக்கை விடுத்துள்ளார். வெளியேறும் பாதை ஒன்றுதான். வெளியேறிய பின்னர் வருந்தி மீண்டும் பாரிசானில் இணைந்து கொள்ள வேண்டும் என்றால் அது முடியாது என்று டாக்டர் அமர் ஜாகித் ஹமீடி தெரிவித்துள்ளார். உண்மையில் யாரையுமே பாரிசானில் இருந்து விலகும்படி நாங்கள் கேட்டுக்கொள்ளவில்லை. ஒரே குடையின் கீழ் இயங்கவே நாங்கள் நினைக்கிறோம். அதனால்தான் வெளியேற வேண்டும் என்கிற எண்ணத்தில் இருக்கும் ஒரு சிலரிடம் கண்ணியமான பேச்சுவார்த்தைகளை பாரிசான் நடத்தி வருகிறது. ஆகையால் பாரிசானில் இருந்து வெளியேறுவது மிகவும் சிரமம். அவ்வளவு எளிதாக கூட்டணி கட்சிகளை பாரிசான் கைவிட்டு விடாது. அதையும் மீறி நீங்கள் வெளியேறினால் அந்த கட்சியை பல வகையில் அது பாதிக்கும். கட்சியின் அழிவுக்கும் அது கொண்டு செல்லும்.
அப்போது வருந்தி மீண்டும் பரிசானில் இணைந்து கொள்ளலாம் என நினைத்தால் அது முடியவே முடியாது என்று ஜாகித் கூறினார். வெளியேறும் பாதையை கூட்டணி கட்சிகள் தீர்மானிக்கலாம் என்றாலும் மீண்டும் இணைவதற்கான வாய்ப்பே இல்லை என்று பரிசான் தலைவரும் துணை பிரதமருமான டத்தஸ்ரீ அஹ்மத் ஜாகித் ஹமீடி எச்சரிக்கை விடுத்துள்ளார். காவல்துறையினர் மேற்கொள்ளும் கைது நடவடிக்கைகள் குறித்து அவதூறுகளை பரப்பாதீர்கள் என்று ஸ்லாங்கூர் மாநில காவல்துறை தலைவர் டத்தோ சசாலி கஹார் நினைவூட்டியுள்ளார். காவல்துறையின் ஒவ்வொரு நடவடிக்கைகளும் சட்டத்திற்கு உட்பட்டிருக்கும் என்பதை டத்தோ சசாலி கஹார் உறுதியளித்தார். மக்களை பாதுகாக்கவே காவல்துறை இயங்குகிறது. அப்படியான மக்களின் பாதுகாப்பிற்கு பாதகம் விளைவிக்கும் குற்றவாளிகளுக்கு எதிராக காவல்துறையினர் மேற்கொள்ளும் நடவடிக்கைகள் சட்ட வரம்பை மீறி இருக்காது என்று அவர் நம்பிக்கை அளித்தார். காவல்துறையின் ஒவ்வொரு கைது நடவடிக்கையும் முறையான சட்ட விதிகளுக்கு உட்பட்டு மட்டுமே இருக்கும் என்பதாகவும் ஒவ்வொரு சோதனை நடவடிக்கையும் கைது நடவடிக்கையும் முறையாக பதிவு செய்யப்பட்டும் முன்னெச்சரிக்கையுடனுமே செயல்படுத்தப்படுகிறது என்றும் டத்தோ சசாலி கஹார் விளக்கமளித்தார். அதேவேளை காவல்துறைக்கு எதிராக சுமத்தப்படும் புகார்களுக்கு தகுந்த ஆதாரங்கள் இருக்குமே என்றால் காவல்துறையின் ஒழுங்கு நடவடிக்கை குழு நிச்சயமாக விசாரணை மேற்கொண்டு காவல் அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கும் என்றும் டத்தோ சசாலி கஹார் கூறினார். கசானா நேஷனல் நிறுவனத்தால் மேற்கொள்ளப்பட்ட ஸ்ரீநகாரா புனரமைப்பு பணி வெறும் வரலாற்று கட்டத்தை பழுதுபார்ப்பது மட்டுமல்ல, மாறாக காலனித்துவ பாரம்பரியத்தில் இருந்து நாட்டின் அடையாளம், கண்ணியம், சுதந்திர ஆன்மாவை மீட்டெடுக்கும் அடையாளமாகும் என்று பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். இந்த புனரமைப்பு நெகாரா மடானி கோட்பாட்டின் வெளிப்பாடாகும் என்று அவர் கூறினார். இது மக்களின் உள்ளடக்கம், அணுகல், உள்ளூர் வரலாறு, கலை, கலாச்சாரத்தை வலுப்படுத்துவதை வலியுறுத்துகிறது. இந்த புனரமைப்பு வெறும் கட்டடக்கலை அழகை மட்டும் தொடுவதில்லை, மாறாக சுதந்திரத்தின் அர்த்தம், வரலாற்று அனுபவங்கள், முந்தைய தலைமுறையினர் சுதந்திர நாட்டுக்காக செலுத்திய விலையை ஆழமாக தோண்டி எடுக்கிறது என்று அன்வார் கூறினார். ஸ்ரீநகாரா காலனித்துவ காலத்து பிரிட்டிஷ் அதிகாரிகளின் இல்லமாக இருந்தது. தற்போது புனரமைக்கப்பட்டு தேசிய பாரம்பரியமாக மாற்றப்பட்டுள்ளது. இந்த முயற்சி நாட்டின் வரலாற்றை பாதுகாத்து இளைஞர்களுக்கு ஊக்கமளிக்கும் என்று பிரதமர் தெரிவித்தார். தாய்லாந்து மற்றும் கம்போடியாவுக்கு இடையே தொடரும் எல்லை கலவரத்தை மதிப்பீடு செய்வதற்கான ஆசியான் வெளியுறவு அமைச்சர்களின் சிறப்பு கூட்டம் ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். இரு அண்டை நாடுகளும் நாளை நடைபெறவிருந்த கூட்டத்தை சிறிது ஒத்திவைக்க கோரியதால் இந்நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக அவர் கூறினார். அவர்கள் கூட்டத்தை சிறிது ஒத்திவைக்க கோரியுள்ளனர். எனவே அனைத்தும் ஒழுங்காக நடைபெறுவதை உறுதிப்படுத்த இதை ஒத்திவைக்கிறோம் என்று அன்வார் தெரிவித்தார். எனினும் இரு தரப்பினரும் எந்த ஒரு மோதலையும் நிறுத்துமாறு தொடர்ந்து வலியுறுத்துவதாக அவர் கேட்டுக்கொண்டார். தற்போதைய நிலைமை மிகவும் ஆபத்தானது என்றும் தாம் அவர்களுடன் தினசரி தொடர்பில் இருப்பதாகவும் அன்வார் தெரிவித்தார். 7 மாநிலங்களில் இன்னும் துயர்துடைப்பு மையங்கள் செயல்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்று காலை 8 மணி நிலவரப்படி 157 குடும்பங்களைச் சேர்ந்த 449 வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்கள் இந்த மையங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். திரங்கானு, சராவா, கிளந்தான், ஸ்லாங்கூர், சபா, பகாங், பேரா ஆகிய மாநிலங்களில் மொத்தம் 14 நிவாரண மையங்கள் செயல்படுகின்றன. உளு திரங்கானு மாவட்டத்தில் 4 மையங்களும், கமாமான் மாவட்டத்தில் 1 மையமும் என மொத்தம் 5 நிவாரண மையங்கள் திறக்கப்பட்டுள்ளன. இவற்றில் 42 குடும்பங்களைச் சேர்ந்த 126 பேர் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். சராவாக்கில் மேரி பகுதியில் 2 மையங்கள் செயல்படுகின்றன. இவற்றில் 52 குடும்பங்களைச் சேர்ந்த 122 பேர் தங்கியுள்ளனர். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.